கண்ணை நீ ஒழுங்காக பயன்படுத்தலை, கொடுத்த காதை நீ ஒழுங்காக பயன்படுத்தலை, கொடுத்த வாயை நீ சரியாக பயன்படுத்தலை. இந்த மாதிரி எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டே போவாங்க. மூச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம். மூச்சோட செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டா இறைவனை உணர்ந்து விடலாம் அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ மூக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ உள்ள காற்று போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது எப்படி போகுது எப்படி வருதுன்னு கவனித்தாலே பெரும்பாலும் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைத்துவிடும். அந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறது, கண்ணோ காதோ மூக்கோ வாயோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எந்த புலன்களும் வந்துட்டு தேவையற்றது கிடையாது, எல்லாம் தேவையானது. இறைவனின் மீது பக்தி செலுத்த வேண்டும் என்றால் மனம் மிகவும் முக்கியம். அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு சுவாசத்தை கவனிப்பது மிகவும் முக்கியம். அதைவிட ரொம்ப முக்கியம், நான் நல்லவையை பார்க்க வேண்டும். அதுவும் ஈசனை பார்ப்பதற்கே எனக்கு கண்கள் முக்கியம். ஈசனின் புகழ் பாடுவதற்கே எனக்கு வாய் முக்கியம்.